அந்த பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக நடந்து கொண்டிருந்தது பூர்ணிமாவின் திருமண நிகழ்ச்சிகள். ஆடலும் பாடலும் அந்த அரங்கையே அசத்தி கொண்டிருந்தது. பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பதால் இரு வீட்டார்கள் இடையே இணைந்தன கைகள். அங்கே இங்கே என சிதறிய சிரிப்பலைகள், காதுகளில் ரிங்காரமிட்ட இசைமலை, வந்திருந்த மங்கைகளின் கைகளில் மரந்தானியால் தீட்டப்பட்ட ஓவியங்கள், எதை எடுப்பது எதை விடுவது என தெரியாமல் பலரின் வயிற்றை பானை போல் ஆக்கி கொண்டிருக்கும் உணவு வகைகள். இவையெல்லாம் இப்படி இருந்தாலும், ஆனால் அங்கே ஒரு சோக காட்சியாக அறையில் தெளிவற்ற நிலையில் அமர்ந்திருந்தாள் மணமகள் பூர்ணிமா. பூர்ணிமா, உண்மையை சொல்லு. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? இன்னும் ஒன்றும் கெட்டு போகலை. நாளை காலையில் தானே கல்யாணம். இப்போவே சொன்னீன்னா இந்த கல்யாணத்தை அப்பா கிட்ட பேசி உடனே நிறுத்திடலாம். நீ யாரையும் விரும்புகிறாயா என கேட்டால் அவளது உடன்பிறப்பான திருமணமான அக்கா பூவரசி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. மாப்பிள்ளை வீட்டில் நிச்சயத்துக்கு போட்ட வைர மோதிரத்தை கழட்டி மீதி மேலே வச்சுட்டு யார் என் அறைக்கு வரப்போகிறான்னு பாத்ரூமுக்கு போனேன். ஆனால் வந்து பார்த்தா அதை காணலை. மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் தப்பாக எடுத்துக்குவார். அதனால தான் என்னால் எதிலுமே ஒன்ற முடியலை என்று கண் கலங்க. இதை கேட்டு தமக்கை பூவரசிக்கு தலை சுற்றியது, முகம் சுருங்கியது. இது முக்கியமாக மாப்பிள்ளைக்கு தெரியக்கூடாதுடி. மோதிரத்தை கண்டுபிடிக்க நான் ஒரு வழி பண்ணிட்டேன். அதுவரை இதை யார்கிட்டையும் சொல்லாத. அது அவர் ஆசையாக உனக்கு போட்ட வைர மோதிரம். தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். சிசிடிவி கேமரா மூலமாக குற்றவாளியை கண்டுபிடித்து அதை எடுத்து வரணுன்னு வாங்கி விடலாம். அதுவரை மாப்பிள்ளையிடம் எதையும் உளறி வச்சிடாத. அதுக்கு நான் பொறுப்பு என சொல்லி அவசரமாக அங்கேருந்து கிளம்பி மண்டபத்தின் மேனேஜரை பார்க்க விரைந்தாள். கேமராவின் உதவியுடன் குற்றவாளியை கண்டுபிடித்து அடுத்த வினாடியே தங்கையின் அறைக்கு ஓடி வந்தாள் பூவரசி. அக்காவை கண்ட பூர்ணிமாவும் அவசரமாய், அக்கா, அவர் இப்போதான் வந்துட்டு போகிறாரு. அவரை பார்க்குறப்ப மோதிரத்தை தொலைச்ச எனக்கு குற்றமுள்ள நெஞ்சா இருந்தது என்று பூர்ணிமா நடுக்கத்துடன் சொன்னாள். அடி போடி பைத்தியக்காரி, அந்த மோதிரத்தை எடுத்ததே உன்னை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை தான் என்று பூவரசி சொல்ல, அந்த செய்தி கேட்ட பூர்ணிமா அதிர்ச்சியில் உறைந்தாள். யாரோ தன் தலையில் பாறங்களை தூக்கி போடுவது போல் இருந்தது பூர்ணிமாவுக்கு. மணமகன் குலத்தொங்கனை கையும் களவுமாக பிடிக்க அக்கா பூவரசியின் புதிய யோசனையால் மீண்டும் ஒரு மோதிரம் மேஜை மேல் கலட்டி வைக்கப்பட்டது. யாரும் இல்லாத நேரத்தில் மணமகளை சந்திக்க வந்த மணமகனின் கையில் அந்த புதிய மோதிரம் மறைக்கப்பட்டிருக்க பூர்ணிமாவும் பூவரசியும் அதை கண்டுபிடித்தனர். இனி இந்த கல்யாணம் நடக்காது. இல்லாதவன் திருடினால் மன்னிக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு மீண்டும் அதை திருடிக் கொள்வதா? இதை நம்ப மறுக்கிறது என் உள்ளம். ஆனால் இதுவே உண்மை. இனி இந்த கல்யாணத்தை நிறுத்திலாம் என ஆக்ரோஷமாய் பூர்ணிமா வாய் திறந்து கத்த நினைப்பதற்குள் அங்கே கதையே மாறியது. மணமகன் குலத்துங்கன் பூர்ணிமாவை கோபத்துடன் பார்த்தோ, இதோ பாரு, உன்னை நான் வேண்டாம் என்று நேற்றை முடிவு செய்து விட்டேன். ஒரு வைர மோதிரத்தை பத்திரமா பாதுகாக்க தெரியாத உன்னோட காலம் முழுவதும் கஷ்டப்பட விரும்பவில்லை. நான் தான் விளையாட்டாக எடுத்து அதை ஒளிய வைத்தேன். ஆனால் நீ காணாமல் போனதை என்னிடம் சொல்லாமல் மறைத்து விட்டாய். இப்படித்தானே எல்லாவற்றையும் மறைத்து என்னுடன் வாழ்வாய். அது ஒரு போலியான வாழ்க்கையாக தான் இருக்கும். அதனால் என்னை மன்னித்து விடு. கல்யாணத்துக்கு நீ செய்த செலவிற்கான காசை நீ திரும்ப கொடுத்து விடுகிறோம். மீண்டும் உன்னுடைய பொருள் ஏதேனும் ஒளிய வைத்து உன்னுடைய அலட்சியத்தை அறிந்து கொள்ளவே இந்த மோதிரத்தையும் எடுத்தேன். ஒரு மோதிரத்தை தொலைத்துவிட்டு அலட்சியமாக இருந்த நீயோ பொறுப்பற்ற முறையில் இன்னொரு மோதிரத்தையும் மேஜை மேல் வீசிவிட்டாய். பணத்தின் அருமை தெரியாத நீ என் குடும்பத்திற்கு ஏற்றவள் அல்ல என புரிந்து கொண்டேன். எல்லாம் முடிந்துவிட்டது என சொல்லி அங்கிருந்து குலத்தொங்கன் நகர்ந்தான். இதை கேட்ட பூவரசியும் பூர்ணிமாவும் பிரம்மை பிடித்தது போல் நின்றனர். உண்மையில் இதில் யார் குற்றவாளி? மோதிரங்களை எடுத்ததை மறைக்க மணமகன் போட்ட நாடகமா, இல்லை உண்மையிலேயே அவன் அவளுக்கு வைத்த பரீட்சையா? இதில் யார் செய்தது தவறு என்று ஒன்றும் புரியாதவளாய் குலத்துங்கன் சொன்னது போல் அவள் பொறுப்பற்றவளோ என கலங்கிய உள்ளத்துடன் உறைந்து அப்படியே நின்றாள் பூர்ணிமா. அவளது திருமணம் அன்று நின்றது போலவே. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.